மருத்துவத்தில் டிஜிட்டல் ஹார்ட் ட்வின் என்பது பேஷண்ட்டின் இதயத்துடைய ஒரு விர்ச்சுவல் மாடல். அவர்களுடைய கிளினிக்கல் டேட்டாவிலிருந்து உருவாக்கப்பட்டது. டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த ஒருங்கிணைப்பு. அது இதய நோய் பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தவும், உண்மையிலேயே பர்சனலைஸ்ட் இதய சிகிச்சைக்கு உதவவும், இறுதியில் நோய்களை கண்டறிந்து சிகிச்சையளிக்கும் முறையை மாற்றியமைக்கவும் உறுதியளிக்கிறது. டிஜிட்டல் ட்வின்ஸ் என்பது நிஜ உலக அமைப்புகளின் ஒரு விரிவான கம்ப்யூட்டர் ரெப்ளிகாஸ். ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய நாள். இன்று பிரேக் த்ரூ சீரீஸில் நாம் டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் தொழில்நுட்பம் பற்றி ஆராய்வோம். டிஜிட்டல் ட்வின்ஸ் என்பது நிஜ உலக அமைப்புகளின் ஒரு விரிவான கம்ப்யூட்டர் ரெப்ளிகாஸ். மருத்துவத்தில் டிஜிட்டல் ஹார்ட் ட்வின் என்பது பேஷண்ட்டின் இதயத்துடைய ஒரு விர்ச்சுவல் மாடல். அவர்களுடைய கிளினிக்கல் டேட்டாவிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த மாடல்கள் குறிப்பிட்ட இதயத்துடைய இமேஜிங், ஃபிசியாலஜி மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் துணை கொண்டு அதன் செயல்பாடு மற்றும் அனாட்டமியை சிமுலேட் செய்வதற்காக உருவாக்கப்பட்டவை. இதன் விளைவாக மருத்துவர்கள் பேஷண்ட்டுகளுக்கு நேரடியாக ட்ரீட்மெண்ட் செய்வதற்கு முன்பு விர்ச்சுவலாக ட்ரீட்மெண்ட் முறைகளை இந்த மாடல்களிடம் சிமுலேட் செய்ய உதவுகிறது. இந்த யோசனை இன்ஜினியரிங் துறைகளிலிருந்து வந்தது. எவ்வாறு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ் ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல்களை பயன்படுத்தி ஒரு விமானத்தின் செயல்திறனை கணிக்கிறார்களோ, அதுபோல ஆராய்ச்சியாளர்கள் இப்போது இதய செயல்திறனை கணிக்க மேத்தமெட்டிக்கல் ஹார்ட் மாடல்களை உருவாக்குகிறார்கள். சமீபத்திய ஆராய்ச்சி டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸை அடுத்த புதிய நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. லண்டனில் நடந்த ஒரு ஆய்வு பயோ பேங்க் மற்றும் ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் டேட்டாக்களை பயன்படுத்தி 3800க்கும் மேற்பட்ட பேஷண்ட்டுகளின் டிஜிட்டல் ஹார்ட் மாடல்களை உருவாக்கியது. இவ்வளவு தனிப்பட்ட ஹார்ட் மாடல்கள் ஒன்றாக உருவாக்கப்பட்டு ஆய்வு செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இவ்வளவு பெரிய எண்ணிக்கை விஞ்ஞானிகளுக்கு வெவ்வேறு வயது, ஜெண்டர் மற்றும் வாழ்க்கை முறைகளில் இதய நோய் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை அனலைஸ் செய்ய உதவுகிறது. எடுத்துக்காட்டாக, ஒபிசிட்டி மற்றும் ஏஜிங் இதயத்தின் எலக்ட்ரிக்கல் வயரிங்கை மாற்றுகிறது என்று மாடல்கள் காண்பிக்கிறது. இது இதயத்தின் கோளாறுக்கான இவற்றின் தொடர்பை காட்டுகிறது. ஆயிரக்கணக்கான இதயங்களில் சிமுலேட் செய்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்களுக்கு இதயத்தின் ஆரோக்கியம் குறித்து ஒரு முக்கியமான புரிதல் கிடைக்கிறது. டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் என்பது மருத்துவ ஸ்கேன்கள் மற்றும் டேட்டாக்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நபரின் விரிவான கம்ப்யூட்டர் சிமுலேஷன் ஆகும். இந்த ஆய்வுகள் AI உதவியோடு பெரிய வாக்குறுதிகளை வழங்குகின்றன. மெஷின் லேர்னிங்கில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இந்த மாடல்களை உருவாக்க தேவைப்படும் பெரும்பாலான வேலைகள் ஆட்டோமேட் செய்யப்பட்டுள்ளன. AI அல்காரிதம்ஸ் ஒரு பேஷண்ட்டின் MRI அல்லது CT ஸ்கேன் இமேஜை எடுத்துக்கொண்டு இதயத்தின் சேம்பர்ஸ் மற்றும் ஸ்ட்ரக்சர்களை தானாகவே பிரிக்கிறது. பின்னர் கம்ப்யூட்டர் அதிலிருந்து ஒரு இதயத்தின் 3D மெஷ்ஷை உருவாக்கி அதற்கு எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல் பண்புகளை வழங்கி அதை சிமுலேஷன் செய்ய ஏற்ற வகையில் 3D மேத்தமெட்டிக்கல் மெஷ்ஷாக மாற்றுகிறது. ஒவ்வொரு டிஜிட்டல் ட்வின்ஸும் உண்மையான இதயத்தை போல துடிக்க மற்றும் பம்ப் செய்ய முடியும் ஒரு பர்சனலைஸ் சிமுலேட்டர் ஆகும். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஹார்ட் ட்வின்ஸ் மாடல்களை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் உயர் செயல்திறன் கொண்ட கம்ப்யூட்டர்களை பயன்படுத்துகின்றனர். உதாரணமாக, அவர்கள் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் பிசிக்ஸ் சிமுலேஷனை பிரதிபலிக்க AIக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். இதனால் விரிவான முடிவுகளை மிக வேகமாக பெற முடியும். இந்த ஆய்வுகளில் ஒரு திருப்புமுனை டேட்டாவிலிருந்து மறைந்திருக்கும் பேட்டர்ன்களை கண்டறிவதாகும். ட்ரெடிஷ்னல் ECG ரீடிங்ஸ் பெரும்பாலும் ஆண்களின் மற்றும் பெண்களின் இதயங்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை காட்டுகின்றன. ஆனால் இந்த ஆய்வு இந்த ECG வேறுபாடுகள் பல அளவினால் ஏற்படுகின்றன என்றும் செயல்பாட்டினால் அல்ல என்பதையும் கண்டறிந்துள்ளது. வேறு விதமாக கூறுவதானால், ஆண்களின் இதயங்கள் கொஞ்சம் பெரிதாக இருக்கும். இது ECG ரீடிங்கை சிறிது பாதிக்கிறது. ஆனால் அளவை வைத்து ஸ்கேல் செய்யும் போது எலக்ட்ரிக்கல் பிஹேவியர் இரு பாலினருக்கும் மிகவும் ஒத்திருக்கிறது. இது பழைய மருத்துவ அனுமானங்களை சவால் செய்கிறது மற்றும் இதயத்தின் ஜியாமெட்ரியை கணக்கில் எடுத்துக்கொள்வதன் மூலம் டயக்னோசிஸை மேம்படுத்தலாம் என்று அறிவுறுத்துகிறது.
ஒட்டுமொத்தமாக இந்த ஹார்ட்வின் ஆராய்ச்சி வயது மற்றும் ஒபிசிட்டி போன்ற காரணிகள் இதயத்தின் எலக்ட்ரிக்கல் பண்புகளில் அளவிடக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக, மக்கள் வயதாகும் போது அல்லது எடை அதிகரிக்கும் போது இதய திசுக்களில் கண்டக்ஷன் ஸ்பீட் மாறுகின்றன என்பதை மாடல்கள் காட்டுகின்றன. இது போன்ற வெளிப்பாடு வயதான அல்லது ஒபிசிட்டி கொண்ட பேஷண்ட்டுகளுக்கு அதிக இதய நோய் ஆபத்து உள்ளது என்பதை விளக்குகிறது, மேலும் புதிய சிகிச்சைகளுக்கு வழிகாட்டுகிறது. டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸ் வெறும் ஆராய்ச்சி பொம்மைகள் அல்ல, அவை ஏற்கனவே நடைமுறை பயன்பாட்டிற்காக சோதிக்கப்படுகின்றன. ஒரு உதாரணம், ஆபத்தான ஹார்ட் ரிதம் சிகிச்சை அளிப்பது. சமீபத்திய ஆய்வில் உயிருக்கு ஆபத்தான ஹார்ட் ரிதம்ஸை ஏற்படுத்தும் இதய தசையின் ஆழத்தில் உள்ள திசுக்களின் வடுக்களை கண்டறிய ஹார்ட்வின்ஸ் பயன்படுத்தப்பட்டது. பாரம்பரியமாக மருத்துவர்கள் இதயத்தை வடிகுழாய்கள் மூலம் வரைபடமாக்க வேண்டும், ஆனால் அது ஒரு நீண்ட மற்றும் இன்வேசிவ் செயல்முறையாகும். டிஜிட்டல் ட்வின் ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னரே இதயத்தின் சிக்கலான பகுதிகளின் வரைபடத்தை நான் இன்வேசிவ் முறையில் வழங்குகிறது. இந்த வகையான கம்ப்யூட்டர் சிமுலேஷன் அறுவை சிகிச்சை நடைமுறைகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மாற்றலாம். சிக்கலான இடங்களை முன்கூட்டியே கண்டறிவதன் மூலம் டிஜிட்டல் ட்வின்ஸ் அறுவை சிகிச்சை நேரம், காம்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் மீண்டும் சிகிச்சைக்கான தேவைகளை குறைக்கலாம். பொதுவாக மருத்துவர்கள் பல்வேறு சூழ்நிலைகளை சிமுலேட் செய்ய பேஷண்ட்டின் டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸை பயன்படுத்தலாம். உதாரணமாக, மருத்துவர்கள் பேஷண்ட்டின் இதயம் எவ்வாறு புதிய மருந்துக்கு, பேஸ்மேக்கருக்கு அல்லது அறுவை சிகிச்சைக்கு பதிலளிக்கும் என்பதை சோதிக்கலாம். இந்த டிஜிட்டல் ஹார்ட் மாடல்கள் பேஷண்ட்டின் அனாட்டமி மற்றும் ஃபிசியாலஜி மூலம் உருவாக்கப்படுவதால் அது ஒரு பர்சனலைஸ்ட் ஆன சிகிச்சைக்கு வழிவகுக்கும். இதன் மூலம் இதய கோளாறு பிரச்சனைகளுக்கு சிறந்த சிகிச்சை கிடைப்பதுடன் மட்டுமல்லாமல் சிறந்த விளைவுக்கும் வழிவகுக்கும். இந்த தொழில்நுட்பத்தை மருத்துவமனைக்குள் இணைக்க ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே பணியாற்றி வருகின்றனர். இங்கிலாந்தில் இம்பீரியல் காலேஜ் மற்றும் கிங்ஸ் காலேஜ் லண்டன் ஆகியவற்றில் உள்ள குழுக்கள் நேஷனல் ஹெல்த் சர்வீஸுடன் இணைந்து ஒரு கிளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேரை உருவாக்கி வருகின்றனர். நோக்கம் ஒரு தடையற்ற பைப்லைனை உருவாக்குவது. மருத்துவ ஊழியர்கள் பேஷண்ட்டின் ஹார்ட் ஸ்கேன் மற்றும் அளவீடுகளை அப்லோட் செய்தவுடன் ஒரு ஏஐ சிஸ்டம் உடனே தானாகவே பேஷண்ட்டின் டிஜிட்டல் ட்வின்ஸை உருவாக்கி சிமுலேஷன் செய்கிறது. பின்னர் முடிவுகள் மருத்துவர்களுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. இதய சிகிச்சைகளின் வழக்கமான பராமரிப்பு முறைகளில் இதனை ஒருங்கிணைக்கலாம். இப்போதைக்கு டிஜிட்டல் ட்வின்ஸ் அறுவை சிகிச்சைகள் மற்றும் நடைமுறைகளை திட்டமிடுவதில் உதவுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் இந்த டிஜிட்டல் மாடல்கள் புதிய டேட்டாவை வைத்து தொடர்ந்து புதுப்பிக்கப்படக்கூடும். ஒரு சுவாரஸ்யமான வளர்ச்சி டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸை வேரபிள் மற்றும் இம்ப்ளான்டபிள் சென்சார்களுடன் இணைப்பது. ஆராய்ச்சியாளர்கள் ஹார்ட் பிரஷர், இரத்த ஓட்டம் மற்றும் எலக்ட்ரிக்கல் செயல்பாட்டை நிகழ்நேரத்தில் அளவிடும் சென்சார்களை ஆராய்ந்து வருகின்றனர். இந்த டேட்டாக்கள் டிஜிட்டல் ட்வின்ஸ்களுக்கு அளிக்கப்பட்டு அதை பேஷண்ட்டின் மாறும் நிலையை வைத்து தொடர்ந்து அப்டேட் செய்ய அனுமதிக்கிறது. வேறு விதமாக கூறினால், இந்த டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸ் ஒரு லிவிங் மாடலாக ஒரு நபரின் இதயத்தில் ஏற்படும் அன்றாட மாறுபாடுகளுக்கு ஏற்ப மாறும். இது தொடர்ந்த கண்காணிப்பையும் இதயத்திற்கான முன் அறிவிப்பையும் வழங்க வழி செய்யும். மற்றொரு நடைமுறை டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸை 3D முறையில் அச்சிடுவது. டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸ் உருவாக்கப்பட்ட பிறகு அந்த மாடல் 3D பிரிண்டருக்கு அனுப்பப்பட்டு இதயத்தின் பிசிக்கல் 3D ரெப்ளிகாவை உருவாக்கலாம். மருத்துவர்களும் பேஷண்ட்டுகளுக்கும் இந்த 3D பிரிண்ட் செய்யப்பட்ட ஹார்ட் மாடல்கள் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கண்டறிந்துள்ளனர். அறுவை சிகிச்சை திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்படலாம். மருத்துவர்கள் அந்த மாடல்களில் பயிற்சி செய்யலாம். மேலும் பேஷண்ட்டுகளுக்கு அவர்களின் நிலையை விளக்க அதனை பயன்படுத்தலாம். ஒரு பேஷண்ட் அவர்களுடைய இதயத்தின் ரெப்ளிகாவை பார்த்து அவர்களின் நிலையை அறியும் போது பெரும்பாலும் அவர்கள் அதை நன்கு புரிந்து கொள்வார்கள். டிஜிட்டல் ஹார்ட்வின்ஸுக்கு பின்னால் இருக்கும் தொலைநோக்கு பார்வை மருத்துவத்தில் இது போன்ற பல டிஜிட்டல் ட்வின்ஸுக்கான போக்குகளை உருவாக்குவது. இதே அணுகுமுறை மற்ற நோய்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். உதாரணமாக, ஹார்ட் ட்வின்ஸை உருவாக்கிய குழு இப்போது UK கேன்சர் ரிசர்ச் சென்டருடன் இணைந்து பிரெயின் கேன்சருக்கான டிஜிட்டல் டியூமர் ட்வின்ஸை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது. அவர்கள் இதே வழிகளை பயன்படுத்தி எந்த சிகிச்சை பேஷண்ட்டின் டியூமரை திறம்பட குறைக்கும் என்பதை கண்காணிப்பதன் மூலம்
கீமோதெரப்பி சிகிச்சையை மேம்படுத்த முடியும் என்று நம்புகின்றனர். மேலும் முன்னோக்கி பார்க்கும்போது நிபுணர்கள் இறுதியில் முழு உடலின் டிஜிட்டல் ட்வின்ஸ்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளார்கள். ஒரு நபரின் டிஜிட்டல் ட்வின் அவரது இதயத்தை மட்டுமில்லாமல் பிற உறுப்புகள், மெட்டபாலிசம் மற்றும் வாழ்க்கை முறை காரணிகளையும் கூட உள்ளடக்கி இருக்கலாம். இது மருத்துவர்கள் பல கோணங்களில் பர்சனலைஸ்ட் சிகிச்சை அளிக்க வழிவகுக்கும். நோய் வளர்ச்சியை ஃபோர்காஸ்ட் செய்தல், மருந்து அளவை மேம்படுத்துதல் மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகளை சோதித்தல், இவை அனைத்தும் இன்னும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் போல தோன்றினாலும் ஹார்ட் ட்வின்ஸில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் பணி அந்த திசையில் பயணிக்க எடுக்கும் ஒரு முக்கிய படி. டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் சமூகத்திற்கு பல சாத்தியமான நன்மைகளை வழங்குகிறது. பர்சனலைஸ்ட் மெடிசன் தனிப்பட்ட ஒருவரின் இதயங்களை கம்ப்யூட்டர் மாடல் ஆக்குவதன் மூலம் அவருக்கான பர்சனலைஸ்ட் சிகிச்சைகளை வடிவமைக்க முடியும். இது பாதுகாப்பான அறுவை சிகிச்சைகள், சிறந்த சாதன தேர்வுகள், அதாவது பேஸ்மேக்கர் தேர்வு போல, மற்றும் ஒவ்வொரு நோயாளிக்கும் மிகவும் பயனுள்ள மருந்துகளுக்கு வழிவகுக்கும். சுகாதார பராமரிப்பு இடைவெளிகளை நிவர்த்தி செய்தல். இதற்கு முன்னர் இருந்த பல இதய ஆய்வுகள் மருத்துவத்தில் ஜெண்டர் பயாஸை எடுத்து காட்டியுள்ளன. பல காலங்களாக சோதனைகளில் பெண்கள் குறைவாகவே ரெப்ரசன்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு சிகிச்சைகள் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பது குறித்து நிச்சயமற்ற தன்மைக்கு வழிவகுக்கிறது. டிஜிட்டல் ட்வின்ஸ் இந்த இடைவெளியை நிரப்பும். குறிப்பாக பெண்களின் இதயங்களை சிமுலேட் செய்வதன் மூலம் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் டிஜிட்டல் ட்வின்ஸை குறைவாக ரெப்ரசன்ட் படுத்தப்பட்ட குழுக்களுக்கு சிகிச்சைகள் எவ்வாறு செயல்படக்கூடும் என்பதை நன்கு புரிந்து கொள்ள உதவும் என்று கூறுகிறார்கள். இந்த வழியில் டிஜிட்டல் ட்வின்ஸ் சுகாதார பராமரிப்பை எல்லோருக்கும் சமமானதாக மாற்ற முடியும். கல்வி மற்றும் புதுமை. ஆயிரக்கணக்கான இதய மாடல்களை லைப்ரரியாக இருப்பது ஆராய்ச்சியாளர்களுக்கு புதிய பேட்டர்ன்களையும் மற்றும் மருந்துகளையும் கண்டறிய உதவுகிறது. இது நமக்கு இருக்கும் மிகப்பெரிய வளம். பயிற்சி மருத்துவர்களுக்கான விர்ச்சுவல் பேஷண்ட்ஸ் அல்லது புதிய மருத்துவ சாதனங்களுக்கான சோதனை வடிவம். இருப்பினும் இங்கே சில முக்கியமான பரிசீலனைகள் உள்ளன. டிஜிட்டல் ட்வின்ஸ் அதிக அளவிலான பர்சனல் டேட்டாவையும் மற்றும் காம்ப்ளெக்ஸான கம்ப்யூட்டிங் முறையையும் நம்பியுள்ளது. பேஷண்ட்டின் பிரைவசி மற்றும் வெளிப்படையான அவர்களது சம்மதத்தை உறுதி செய்வது மிக முக்கியம். டிஜிட்டல் ட்வின்ஸ்களை உருவாக்குவதில் தங்கள் மெடிக்கல் டேட்டா எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிந்து பேஷண்ட்டுகளிடம் சம்மதம் பெறும் நெறிமுறை வழிகாட்டுதல்கள் வெளிப்படையாக இருக்க வேண்டும். மேலும் டிஜிட்டல் ட்வின்ஸ் உருவாக்குவதற்கான அதிக செலவு மற்றும் இதில் இருக்கும் தொழில்நுட்ப சிக்கல் தன்மை இந்த அணுகுமுறையை ஒட்டுமொத்தமாக விலை உயர்ந்ததாக மாற்றும். கவனமான திட்டமிடல் இல்லாவிட்டால் இது பணக்காரர்களுக்கு மட்டுமே பயனளிக்கும். மேலும் அதன் விளைவாக சுகாதார இடைவெளியை இன்னும் அதிகரிக்கும். பரந்த இன்க்ளூசிவான டேட்டா சேகரிப்பு மற்றும் கிளவுட் சார்ந்த தீர்வுகள் இந்த சிக்கல்களை தீர்க்க உதவும். ஆனால் அவை இன்னும் சவால்களாகவே இருந்து வருகின்றன. டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் இன்னும் வளர்ந்து வரும் ஒரு தொழில்நுட்பம். ஆராய்ச்சியாளர்கள் இன்று ஆயிரக்கணக்கான அளவில் பேஷண்ட் மாடல்களை உருவாக்கி காட்டியுள்ளனர். ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் பயோ மெடிக்கல் இமேஜிங் ஆகியவற்றில் நடந்து வரும் முன்னேற்றங்கள் டிஜிட்டல் ட்வின்ஸ்களை துல்லியமானதாகவும் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாகவும் மாற்றும். மேலும் ஒரு ஆராய்ச்சியாளர் குறிப்பிட்டது போல 5G மற்றும் அட்வான்ஸான சென்சார்கள் மூலம் டிஜிட்டல் ட்வின்ஸ்களுக்கு நிகழ்நேர அப்டேட்டை வழங்க வைக்கலாம். பொறியாளர்கள், மருத்துவர்கள், பேஷண்ட்ஸ் மற்றும் ரெகுலேட்டர்ஸ் ஆகியோர்களின் ஒத்துழைப்பு டிஜிட்டல் ட்வின்ஸ் பொது சுகாதாரத்திற்கு பொறுப்புடன் சேவை செய்வதை உறுதி செய்யும். சுருக்கமாக, டிஜிட்டல் ஹார்ட் ட்வின்ஸ் டேட்டா சயின்ஸ் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றின் சக்தி வாய்ந்த ஒருங்கிணைப்பு. அது இதய நோய் பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்தவும், உண்மையிலேயே பர்சனலைஸ்ட் இதய சிகிச்சைக்கு உதவவும், இறுதியில் நோய்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் முறையை மாற்றி அமைக்கவும் உறுதியளிக்கிறது. பொதுமக்களுக்கு இதன் பொருள், ஒரு மருத்துவர் நம் இதயத்தின் விர்ச்சுவல் ஹார்ட் மாடலை தங்கள் கணினியில் வைத்து அது சிகிச்சையின் அழுத்தத்திற்கு எவ்வாறு பதிலளிக்கும் என்பதை கணிக்கவும் சிறந்த சிகிச்சை தேர்வு செய்யவும் முடியும். இதனால் நேரம், பணம் மற்றும் உயிர்களை காக்கலாம். நன்றி.